அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம the reasons for the technical names of the degrees of a scale, அதாவது ஒரு ஸ்கேலில் இருக்கக்கூடிய நோட்ஸுக்கு டெக்னிக்கல் நேம்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியும். அதுக்கு ஏன் அந்த பேர் வந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு சி ஸ்கேல் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நோட், அதாவது ஃபஸ்ட் டிகிரி நோட் டானிக்னு பேர். ஏன்னாக்க இதுதான் ஃபவுண்டேஷன் ஆஃப் த ஸ்கேல், அதனால் இது டானிக். செகண்ட் நோட், செகண்ட் டிகிரி நோட் சூப்பர் டானிக். இது ஏன் இதுக்கு சூப்பர் டானிக் வந்ததுனாக்க லாட்டினில் சூப்பர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அபவ் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஜஸ்ட் அபவ் த சி டி இருக்கிறதுனால இதுக்கு பேர் சூப்பர் டானிக். நெக்ஸ்ட் தேர்ட் டிகிரி நோட் மீடியன்ட், அதாவது இது இந்த டானிக்கும் டாமினண்ட்டுக்கும் நடுவில் இருக்குது. ஸோ பார்க்கும்போது டானிக், இது டாமினண்ட், இது ரெண்டுக்கு நடுவில் இது இ இருக்குது, அதனால் இது மீடியன்ட். அடுத்தது எஃப், அதாவது ஃபோர்த் டிகிரி நோட் சப் டாமினண்ட். இதை லோயர் டாமினண்ட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஃபிஃப்த் நோட் பிலோ த டானிக். இந்த டானிக்லேருந்து ஃபிஃப்த் நோட் 1 2 3 4 5 ஃபிஃப்த் நோட், அதனால் இது சப் டாமினண்ட். நெக்ஸ்ட் நோட் ஃபிஃப்த் டிகிரி நோட் ஜி டாமினண்ட். இதுதான் அந்த டாமினேட் பண்ணுறது, இந்த ஸ்கேலை டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு நோட்டு ஜி, அதனால் இது டாமினண்ட். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் டிகிரி நோட் ஏ சப் மீடியன்ட், அதாவது located in between the tonic and the subdominant. டானிக்கும் சப் டாமினண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிறதுனால இது சப் மீடியன்ட். நெக்ஸ்ட் நோட் செவன்த் டிகிரி நோட் பி, இது லீட்ஸ் டு த டானிக் நோட். ஹையர் ஆக்டேவுக்கு இது லீட் பண்ணுறதுனால இதுக்கு பேர் லீடிங் நோட். நெக்ஸ்ட் சி, திஸ் இஸ் ஆக்டேவ் டானிக், அதாவது எயித்து டிகிரி ஆர் ஹையர் டானிக். ஸோ இதுதான் இந்த டெக்னிக்கல் நேம்ஸ் வந்ததுக்கான காரணம். தட்ஸ் ஆல்.